இசைஞானி இளையராஜா. மனுஷன் சின்ன வயசுலேருந்து இசை இசை இசைன்னு இசைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சாரு. அதனால அவர் நன்மை அடைந்ததை விட நம்ம தமிழ்நாட்டு மக்கள், உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் மக்களும் பார்த்தீங்கன்னா அதை அறுவடை பண்ணி அதை ரசித்து தங்களோட வாழ்க்கையில் ஒன்றா இளையராஜாவோட இசையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சுவாசிக்கிற காற்று எப்படி முக்கியமோ அது மாதிரி தான் எங்களுக்கு இசைஞானியோட சாங்ஸ் முக்கியம்டா அப்படின்னு ஒவ்வொரு ரசிகரும் பெருமையோட சந்தோஷத்தோட சொல்லுவாங்க. ஆனால் ரசிகர்கள் இப்படி இருக்காங்க. சினிமா செலிபிரிட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை எல்லாம் கொண்டாடுறதுக்கு யோசிப்பாங்க. அதாவது அப்படியே புறக்கணிச்சிருவாங்க. இவரை கொண்டாடினோம்னா அடுத்தது நம்மளையும் எதிர்பார்ப்பாங்க. எதுக்குப்பா, நாமளே அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், இப்போ போய் எதுக்கு அவரை பாராட்டிக்கிட்டு ஃபோக்கஸ் மேலே விழும் அப்படிலாம் சுயலமாக வந்துடுவாங்க. சில பேர் நாம் எதுக்கே அவரை போய் பாராட்டணும், வேறு வேலை இல்லையா, நமக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஷூட்டிங்கு அது இதுன்னுபாங்க. ஆனால் சில பிரபலங்கள் மட்டும்தான் கற்றோரே காமுறோர் சொல்கிற மாதிரி அந்த இசை ஞானியோட அந்த ஜீனியஸ் தன்மையை புரிந்து கொண்டு அவரை வாழ்த்துவாங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நேர்லேயே போய் வாழ்த்தினார். சிம்பொனி இசைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ட்விட்டரில் பதிவு போட்டு வாழ்த்தினார். அப்போ மற்ற ஹீரோக்கெல்லாம் யாரும் வாழ்த்தலையாப்பா, ஏன் தளபதி விஜய் அவர்கள் தலைவராக அன்றைக்கி உயர்ந்துக்காரு, அவரெல்லாம் இசைஞானியை பாராட்டவே இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு குறையும் மக்களே சொன்னாங்க. ஏன் தாவேக்கா தொண்டர்களே அதை குறைபட்டு கொண்டாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இப்போ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர் பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து போய் அவர்கிட்ட வாழ்த்து வாங்கியிருக்காரு. சிம்பொனி இசையை வெற்றியாக முடித்ததுக்காக தன்னாலான அந்த ஒரு சின்ன நன்றியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா நடிகர் சிவகுமாரும் இளையராஜாவை போய் பார்த்துருக்காரு. 2 பேரும் பார்த்துக்காங்க. இளையராஜாவுக்கு ஒரு தங்க செயினை பரிசளிச்சிருக்காரு சிவகுமார். ஸோ சிவகுமாருக்கும் எவ்வளவோ பாடல்கள் இசைஞானி கொடுத்துருக்காரு. ரோசாப்பூர் ரவிக்காரெல்லாம் இப்பவும் கேட்கலாம் அந்த சாங்ஸு. அப்படிப்பட்ட சாங்ஸை கொடுத்தவதான் இசைஞானி. ஸோ அப்படிப்பட்ட இசைஞானியை பெருமைப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சூர்யாவுக்கு அந்த நினைப்பு வந்துச்சு பார்த்தீங்களா. அதுதான் மற்ற ஹீரோக்களுக்கும் காசு வந்தால் போதும், 100 கோடி சம்பளம் பில்டப் பண்ணலாம், 500 கோடி வசூல் பில்டப் பண்ணலாம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் மாற்று. கண்டிப்பாக இவருக்கு நம்ம நேரில் போய் வாழ்த்தணும், அவருடைய பிளஸிங்ஸை பெறணும்னு நினச்சாரு பார்த்தீங்களா. அதுதான் நடிப்பின் நாயகன். வெறும் நடிப்புக்கு மட்டுமல்ல, மனிதத்திலும் மரியாதை தருவதிலும் அவர்தான் நாயகன் அப்படின்னு ரசிகர்கள்லாம் சிலாயிக்கிறாங்க. ஸோ சூர்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த உயரிய பண்பை மாண்பை எப்படி பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.